வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம முருங்கை விதையை வச்சு எப்படி சுவையான ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எங்கள் வீட்டு மரத்தில் நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சுங்க. முருங்கைக்காய் பொடியும் செஞ்சுட்டேன். மறுபடியும் இருக்கிற முருங்கைக்காய்களை முட்டை விட்டு அதுலேயே காய விட்டு அதை வெடித்த பிறகு அதுலேருந்து விதை எடுத்து அதுலேருந்து பருப்பு எடுத்து வச்சுக்குவேன். அது வருஷத்துக்கும் கெடாமல் இருக்கும். அப்பப்போ விதையாகவும் சாப்பிடுவோம். பவுட்ரு பண்ணியும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 48 நாள் குடிச்சிங்கன்னா ரத்த அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த முருங்கை கீரையில், முருங்கை பூவில், முருங்கை விதையில், முருங்கை காயில் அத்தனை சத்துக்கள் இருக்குதுங்க. கண்டிப்பாக வீட்டில் நம்மளுக்கு ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக அவசியங்க. முடிஞ்சால் இடம் இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் வைங்க. மாடியில் கூட ட்ரம்மில் கூட செடி முருங்கை கூட வச்சு வளர்க்கலாம். நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காயை மரத்துலேயே காய விட்டு அதிலிருந்து பருப்பு எடுத்தோம்னா அந்த பருப்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க. நாம் எங்களோடது கோல் உடஞ்சங்காட்டி நாங்கள் பச்சையாகவே எடுத்து காய வச்சு அதுலேருந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி வெடித்து அதுவே காஞ்சி இப்படி வெடித்து வரும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் பருப்பு இருக்கும். இந்த பருப்பு உரிச்சிங்கன்னா விதை இருக்கும். விதையை உரிச்சிங்கன்னா வெள்ளையாக ஒரு பருப்பு கிடைக்கும். நான் விதையை உரிச்சு அந்த பருப்பில் தான் இட்லி பொடி செஞ்சுருக்கேன். இதை நான் அப்படியே போடலாமான்னு தெரியல, அதனால் நான் போடல. பட் இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. நல்ல சத்து, இரும்பு சத்து தரும். போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முருங்கை விதைக்கு அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. முருங்கை விதையை சேர்த்து ஆயில் எடுத்து அந்த ஆயிலும் நிறையா ரேட்டுக்கு தர்றாங்க. இது கிடவே இது உரித்து ஒரு பாட்டிலில் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் நிறைய வெறும் விதையாகவும் எடுத்துக்கலாம். இது வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த நாடா புழுக்களையும் கொல்லுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு இதை பவுட்ரு பண்ணி பாலில் கலந்து கொடுத்தா இந்த வயிற்றில் இருக்க பூச்சிகளையும் இதை அழிக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் லிமிட்டாக சாப்பிடணும், அளவாக பயன்படுத்துங்க. இது இந்த மாதிரி பருப்பு எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த பருப்பை நான் டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணுறேன். சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க. இந்த இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, உப்பு, பெருங்காயம், கருப்பெள்ளை எடுத்துக்கலாம், வெள்ளெண்ணெய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. கருப்பெள்ளை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்துருக்கேங்க. இது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். முருங்கை விதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கசப்புத்தன்மை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா இனிப்பாகவே இருக்குது அப்படின்னா, அதாவது நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கசந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் வாயில் நான் கொஞ்சம் இனிப்பு தண்ணி குடிச்சிங்கன்னா அது கூட இனிக்கும். அந்த மாதிரி தன்மை தான் இது. உங்களுக்கு அந்த விதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது கசப்பாக இனிப்பான்னு தெரியும். அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமான குவான்டிட்டி எடுத்துடாதீங்க, அது ஒரு கசப்புத்தன்மையை கொடுத்துரும். இந்த மாதிரி முருங்கை விதையை அளவாக மிடில் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த முருங்கை விதை பருப்பு எப்படி எடுத்தேன்னு காட்டுறேன். அந்த முருங்கை விதை இப்படி உரிச்சா இந்த மாதிரி பருப்பு கிடைக்கும். மாதிரி பருப்பு கிடைக்குங்க. உள்ள பெரிய பருப்பு. அவருக்கு எங்களோட நாட்டு முருங்கைங்கிறதுனால பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார் வைக்கும்போதே பயங்கரமாக மணக்கும். ஒவ்வொரு காயும் நல்லா அடர்த்தியாக இருக்கும். அடுத்தது நம்ம பொட்டுக்கல்லையே சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. முருங்கைக்காய் விதையை அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாகவும் இது அளவு கொண்டு நீங்கள் இட்லி பொடி அரைச்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பொடி இட்லிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி. நீங்கள் முருங்கை விதையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் இந்த இதில் போட்டு கூட இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கை விதை போட்டிங்கன்னா, அதாவது குழந்தைங்க, பெரியவங்க சில பேரெல்லாம் முருங்கை விதை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் திருட்டுத்தனமாக கொடுக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் இப்படி காமிச்சிருக்கேன். நான் என் ஹஸ்பண்டுக்கு இப்படி தான் ஏமாற்றி கொடுத்துட்ருக்கேன். இது சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு ட்ரை பண்ணியே பார்த்துருக்கோம். நாங்கள் தினம் 2 டேப்லெட்டாகவும் கொடுப்பேன். அப்படி அவங்க சாப்பிட்லேன்னா இப்படி இட்லி பொடிக்குள்ளே அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி அதுங்காப்பில் கொடுத்துருவேன். கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்புக்கெல்லாம் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த வடச்சட்டியில் இருக்க அந்த எண்ணெயிலேயே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகா, எள்ளு நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கோங்க. வரமிளகாயை காம்பு கிள்ளி வறுத்துக்கோங்க. பூண்டுக்கு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கெடாது. இல்லாட்டி அதோட பிசு தன்மை இட்லி பொடியை நாட்களை குறைச்சிரும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா படபடன்னு பொரியணும். உப்பும் போட்டாச்சு.
எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இல்லை பெருங்காயத்தை வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா குறன்னு அரைச்சாச்சுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், முருங்கை விதை ரொம்ப அளவான குவான்டிட்டியில் போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அது ஒரு கசப்புத்தன்மையை கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் அதிகமாக முருங்கை விதை சேர்த்துக்கிட்டால் ஒரு சிலர்களுக்கு லூஸ் மோஷன் ஆயிரும். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் பெருங்காயம் போட்டுவிட்டேன். இதில் அந்த முருங்கை விதையோட கசப்புத்தன்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் பக்கம் கரும்பு சக்கரை போட்டிருக்கேன். கரும்பு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நடக்கலையும் வேணாலும் கொஞ்சம் குறையாக அரைச்சி போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நடக்கலை போடலை, ஏன்னா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு கொடுக்குறதுனால நடக்கலை தேவையில்லைன்னு நான் போடுறதில்ல. வேணால் நடக்கலையும் குறையாக போட்டுக்கோங்க. இதில் முருங்கை விதையை அவாய்ட் பண்ணிவிட்டு இட்லி பொடி இதே ரெசிப்பியில் அரைச்சி பாருங்கள். இட்லி பொடி சூப்பராக இருக்கும். பொடி இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கை விதை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக போட்டு கொடுத்துருங்க. கண்டிப்பாக தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.